ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு ப்ரெட் இருந்தால் போதுங்க. சூப்பராகிட்டு பண்ணிடலாம் வீட்டிலே. ரொம்ப எளிமையான முறையில் ப்ரெட்டை வச்சு நம்ம ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு 4 ப்ரெட் எடுத்துருக்கேன். ஒரு அரை கப் பவுல் முட்டைக்கோசு, ஒரு பவுல் வெங்காயம், கேப்சிகம் அரை பவுல், இஞ்சி துருவின இஞ்சி, பச்சை மிளகாய் 2 மிளகாய், அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டிருக்காங்க. அது போட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கடலை மாவு வந்து ஒரு 4-5 ஸ்பூன் போட்டிருக்கேன். எடுத்த மாவுக்கு தகுந்தபடி எடுத்துக்கோங்க. அப்புறம் மல்லித்தழை எல்லாம் போட்டு அரை ஸ்பூன் மஞ்சள்தூள், அரை ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக வரமிளகாத்தூள், கரம் மசாலா அரை ஸ்பூன், உப்பு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடணுங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. இல்லை தக்காளி பழம், பெரிய தக்காளி பழம், ஒரு தக்காளி பழம் போட்டிருக்கேன். டேஸ்ட் நல்லாயிருக்கும். லைட்டாக புளிப்பு பூசு இருந்துச்சுன்னா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரெட்டை உறுத்து விட்றணுங்க. உறுத்து விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா ரொம்ப விரவக்கூடாது. கொஞ்சம் மட்டும் நெருன்னு இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. எண்ணெயே குடிக்காதுங்க. சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ்க்கு இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். அட்டகாசமானது கிடைக்குங்க. இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கணுங்க. உருட்டி தட்டி எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். அது மாதிரி கட்லெட் மாதிரியும் தட்டி எடுக்கலாம். நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் தட்டிட்டு ஓரத்தில் அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்தீங்கன்னா கட்லெட் மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு. நம்மளுக்கு எப்படி வசதியாக அப்படி பண்ணிடலாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் தட்டி எடுத்தாச்சு. இப்போ எண்ணெய் ஹீட் பண்ணி எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். பார்க்கறதுலே எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். இப்போ எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. எண்ணெயில் போட்டுக்கலாம். சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடிங்க. 4 ப்ரெட் இருந்தால் போதும். ஸ்நாக்ஸ் பண்ணிடலாம். ஒரு பக்கம் வெந்துருச்சு, திருப்பி போட்டுக்கலாம். ஒரு பக்கமும் இந்த மாதிரி திருப்பி போட்டு நம்ம செஞ்சு எடுத்தோம்னா சூப்பராக கிடைக்குங்க. ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்கிறதையும் போட்டு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சு. நல்லா ஹீட்டாக இருக்குது. ஒரு கிளாஸ் டீயோட சாஸில் முக்கி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு எம்மியாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சாஸும் டீயுங்க. அட்டகாசமான சுவையில் ப்ரெட் ஸ்நாக்ஸுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க ஸ்நாக்ஸ் கூட சூப்பராக இருக்குங்க. கரெக்டு தானே? வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். டீயோடு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீட்டில் சந்திப்போம். பாய்.